அமெரிக்கா மலேசியா இடையே கையெழுத்தான ART வாணிப ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமிபுத்ரா அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகமது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மலேசிய சந்தையில் மிகப்பெரிய சலுகைகள், எளிதான அணுகல், குறைந்த தடைகள் போன்ற பல நன்மைகள் தருவதாக அவர் கூறினார். அவ்வொப்பந்தம் முதலில் அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கு மலேசியாவை கட்டாயப்படுத்தும். அதுவே காலப்போக்கில் இந்நாட்டின் வருங்கால வாணிப கொள்கைகளை முடிவு செய்யும் அதிகாரத்தை வாஷிங்டனுக்கு கொடுத்துவிடும் என மகாதேர் அச்சம் தெரிவித்தார். அப்பட்டமாக சொல்வதென்றால் அவ்வொப்பந்தம் நாட்டை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து விட்டதாக நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் மகாதேர் காட்டமாக கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முதலில் சட்ட வல்லுநர்களையோ அல்லது நாடாளுமன்றத்தையோ அணுகி கலந்து பேசி அறிவுரை பெற்றிருக்க வேண்டும். அதை அவர் செய்ய தவறியுள்ளார். எனவே நாட்டுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக கூறி அன்வாருக்கு எதிராக நாடளாவிய நிலையில் அரசு சார இயக்கங்களின் கூட்டணி போலீஸ் புகார் செய்யும் என மகாதேர் குறிப்பிட்டார். அன்வாருக்கு எதிராக ஆண்டு இறுதிக்குள் தூருன் அன்வார் 2.0 போராட்டத்தில் குதிக்கவும் அந்த NGO-க்கள் கூட்டணி திட்டமிட்டுள்ளதாம். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் மலேசியாவின் இறையாண்மைக்கு எதிரானது அல்ல என்றும் தேவைப்பட்டால் அதனை ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் அன்வார் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.